தெய்வமே இயேசுவே இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவராய் இயேசுவே நீர் வாக்களித்த பரிசுத்த ஆவியானவர் என்னை முழுவதும் அபிஷேகம் செய்ய வேண்டும். நீர் வாக்களித்த தூய ஆவியானவர் என்னிலும் என் குடும்பத்திலும் காணப்படுகிற பாவ சாபங்கள் சாத்தானின் தொல்லைகள் தீமைகள் கஷ்ட நஷ்டங்கள் உடல் நோய்கள் எல்லாவற்றிலிருந்தும் பரிபூரணமான விடுதலையை தந்து எங்களுக்குள் ஆண்டவரே உமது ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள எங்களுக்குள் செயலாற்றுவாராக. ஆவியானவரே நீர் எனக்குள் செயலாற்றுவீராக. என்னை முழுவதும் சமர்ப்பிக்கிறேன். ரெண்டு கைகளை வேண்டி ஹல்லேலூயா சத்தமேதி ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமது வல்லமையால் என்னை நிரப்பியருளும். ஹல்லேலூயா. தேவ மாதாவின் மீது இறங்கி வந்த தூய ஆவியானவரே அப்போஸ்தலர்கள் மீது இறங்கி வந்த தூய ஆவியானவரே எங்களை நிரப்பியருளும். எங்களை அபிஷேகம் செய்யும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆளுகை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய ஆவியானவருக்காக அன்று அன்னை மரியாவின் தலைமையிலே ஆதி அப்போஸ்தலர்கள் ஒரே மனதோடு ஒன்றாக கூடி ஜெபித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி ஜெபித்த பொழுது ஆண்டவரின் ஆவியானவர் அங்கே இறங்கி வந்தார். அற்புதத்தை, அதிசயங்களை, நன்மைத்தனங்களை கண்டுகொள்ளக்கூடிய வல்லமையுள்ள சாட்சிகளாக அவர்களை மாற்றினார். கை தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் மாந்தர் யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எல்லார் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற காலம். இயேசு ஆண்டவர் வாக்களித்த அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலையும் இறங்கி வருகிற ஒரு உன்னதமான காலத்தில் நாம் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரின் ஆவியானுடைய வல்லமையை பெற்று இந்த உலகத்தில் ஒரு சாட்சிய அனுபவத்தை பெற வேண்டும். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியானவர் எங்களை புது படைப்பாக மாற்றி அருள்வாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8:14. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் கடவுளுடைய ஆவியை பெறும் பொழுது அந்த ஆவியானவர் நம்மை இயக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரின் ஆவி நமக்குள் வரும் பொழுது நாம் இயக்கப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு சகோதரருடைய அனுபவ சாட்சியத்தை கேட்டேன். அந்த சகோதரர்
இந்த உலக வாழ்க்கை பயணத்தில் அவர் ஒரு காலத்தில் குடிகாரராக, போதை பொருட்களுக்கு அடிமையானவராக அவர் இருந்திருக்கிறார். சின்ன வயதிலேயே அப்படிப்பட்ட தவறான காரியங்களுக்கு அவர் அடிமையாகி இருக்கிறார். இப்படி போதை பொருளுக்கு அடிமையான அவர் மட்டும் குடிச்சிட்டு அலையலை. தனக்கு யாரெல்லாம் பழக்கமானாங்களோ அவர்ல என்ன பண்ணாரு, இந்த போதை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் குடிச்சு பாரு. என்னப்பா மனுஷனா பிறந்தா இந்த பழக்கம்லாம் நமக்கு இருக்கக்கூடாதா? லேசா கொஞ்சம் குடி. இப்படி அநேகரை அவருடைய நண்பர்களை எல்லாம், பழகுகிறவர்களை எல்லாம் அவருக்குள்ள இருந்த அந்த போதை பழக்கம் என்ன செய்யுது, மற்றவர்களுக்கும் பரவியது. அவர் சொன்னார், நான் நிறைய பேரை, எனக்கு வயசுக்கு மூத்தவங்க, கீழே உள்ளவங்க, எங்கள் கூட யாரெல்லாம் பழகுனாங்களோ எல்லாரும் நான் எப்படி எந்த ஹேபிட்டில் இருந்தனோ அதே போல உள்ள பழக்கத்துக்கு நான் பழக்கினேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த இவ்வளவு போதை பழக்கத்துக்கு அடிமையான நான் ஒரு நாள் மன சஞ்சலப்பட்டு தற்கொலை பண்ணி சாவதற்காக நான் போனேன். நான் சாகும்படியாக போன பொழுது கடவுள் என்னை ஒரு மனிதர் வழியாக சந்தித்தார். அவர் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்கே வாப்பா, தப்பான முடிவெல்லாம் எடுத்துடாத, ஒரே ஒரு நாள் கடவுளுடைய ஆலயத்துக்கு வா, இன்னைக்கு வா என்று என்னை கூப்பிட்டு கொண்டு போனார். எனக்கு ஜெபிக்க தெரியாது, பைபிளை கையில் தொட்டதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு மன அமைதியை கொடுத்தார். நான் சொன்னேன், எப்படியாவது எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலையை வாங்கித்தாங்க. அவர் என்னை ஒரு தியான இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார். நான் தியானத்தில் பங்கெடுத்தேன். தியானத்தில் நான் பங்கெடுத்து கடவுள் என்னை தொட்டார். ஆண்டவர் என்னை தொட்ட பொழுது ஆண்டவருடைய ஆவியானவருக்காக இறுதி நாளிலே எல்லாரும் ஜெபித்தாங்க. நானும் கேட்டேன், ஆண்டவரே உங்க ஆவியால என்னை நிரப்புங்கன்னு சொல்லி. ஆண்டவரின் ஆவியானவர் என் மீது இறங்கினார். எனக்குள்ள அந்த குடி, போதை, இப்படிப்பட்ட எண்ணம் அதுவரை இருந்தது, அந்த நொடி பொழுது என்னை மட்டும் மாறியது. கை தட்டுங்க பாப்போம். தேவனுடைய வல்லமை என் மீது இறங்கியது. அந்த ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை நிரப்பினார். எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். சுமையோடு பாரத்தோடு இருந்தனா, தற்கொலை எண்ணத்தோடு இருந்தனா, மீண்டும் வெளியே போனா குடிச்சிருவனுங்கிற பயத்தில் இருந்தனா, அதுல இருந்து விடுதலை அடைந்தேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப அதுல இருந்து நான் விடுதலை அடைந்து வெளியே வந்தேன். என்னுடைய பழைய நண்பர்கள் என்னை தேடி வந்தாங்க. ஆனா அவங்களோட பழக எனக்கு மனசு இல்லை. நான் அவர்களை விட்டு விலகினேன். ஒவ்வொரு நாளும் என் மனசுல சொல்ல ஆரம்பிச்சேன், ஆண்டவரே உம் ஆவியானவர் என்னை நிரப்புவாராக, ஆண்டவரே உம் ஆவியானவர் என்னை வழி நடத்துவாராக என்று அங்குள்ள குருவானவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தையை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல ஆரம்பித்தேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எனக்கு அதிசயமா இருக்கு. கடவுள் என்னை இயக்க ஆரம்பித்தார். ஒரு காலத்தில் குடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தனா, இப்போ போதையை விடுங்க, குடிப்பழக்கத்தை விடுங்கன்னு சொல்லி என் நண்பர்களை மனமாற்றி இருக்கிறேன். அநேகரை ஆண்டவருக்குள்ள நடத்துகிறேன். இன்னைக்கு கடவுளுடைய ஆவியானவர் என்னை இந்த உலகத்தில் சாட்சியாய் மாற்றி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்தில் பாவ பழக்க வழக்கத்தில், அடிமைத்தனத்தில், தீமையில விழுந்து கிடக்கிற மனிதர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் இந்த தீமைகளிலிருந்து நம்மை விடுவித்து ஆண்டவருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறார்? கடவுளுக்கு பிரியமான, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு உன்னதமான சாட்சியாக, கடவுளுடைய மக்களாக ஆவியானவர் நம்மை உருமாற்றுகிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவனாக இருக்கலாம்.
ஆனால் ஒரு கேள்வி எழுப்பணும். கிறிஸ்தவனாக நாம் இருப்பதில் அல்ல, கடவுளின் ஆவியால் நாம் இயக்கப்படுகிற அனுபவம் பெற்றிருக்கிறோமா? ஆண்டவரின் ஆவியானவர் இல்லாம நீங்க இந்த உலகத்துல சர்ச்சுக்கு வரலாம், ஜெபம் பண்ணலாம், எல்லாத்திலையும் பங்கெடுக்கலாம். ஆனா உங்களால எப்படி வாழ முடியாது? சாட்சியா வாழ முடியாது. கடவுளுக்கு பிரியமாக வாழ முடியாது. கடவுளுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக உங்களால வாழ முடியாது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிக்கணும். ஆலயத்துக்கு வந்து தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்? ஜெபத்தில் வந்து தூங்குற கூட்டம் திருப்படியில போய் தூங்கிக்கிட்டு இருக்குது. பெயருக்கு வருது, பெயருக்கு போகுது. இது இல்ல. ஆண்டவரின் ஆவி உனக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சுட்டா நீங்கள் இந்த உலகத்தில் தேவனுடைய சாட்சியாய் மாறுவீர்கள். கை தட்டுங்க பாப்போம். உங்களால சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்கிறார், கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துவோம், சொல்லுவோம். ரோமர் 8:14. ஆண்டவரின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். சத்தமா சொல்லுங்க. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். சத்தமா சொல்லுங்க. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். ரோமர் 8:14. பிரைஸ் தி லார்ட். யாருடைய ஆவியால்? சத்தமா சொல்லுங்க. யாருடைய ஆவியால்? அந்த ஆவியானவருடைய இயக்கம், அந்த ஆவியானுடைய செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுதுதான் நாம் கடவுளின் பிள்ளைகள், இறைவனுடைய மக்கள் என்ற உரிமையோடு நாம் இந்த உலகத்தில் இறைவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய், சாட்சிய அனுபவம் பெற்றவர்களாக வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் நமக்குள் எதற்காக செயல்படுத்தப்படுகிறார்? எடுத்து வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் வாசிங்க. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி வழிநடத்தி செல்வார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார். தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு நாம வர்றோம், ஜெபம் பண்றோம், ஆலயத்துக்கு வர்றோம், ஜெப கூட்டங்கள்ல பங்கெடுக்கிறோம். 2 தேவைக்காக ஜெபம் பண்றோம். பிரைஸ் தி லார்ட். கால்வலி சரியாவணும், கைவலி சரியாவணும், என் பிள்ளைக்கு இது நடக்கணும், என் மகனுக்கு அது நடக்கணும். இந்த தேவையெல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்றோம். அதோட முடிஞ்சது கதை. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறம் அநேகர் வர்றதே இல்லை, ஜெபமே இல்லைங்க. ஏன்? அடுத்து ஒரு தேவை வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடவுள் ஒருபோதும் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல. கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீ அவர்கிட்ட கேட்கறதெல்லாம் அவர் கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு மத்தேயு 7:7 கேளுங்கள் உங்களுக்கு. அதனால அவர் வசனத்தின்படி அவர் உண்மையுள்ளவர். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கண்டிப்பா அவர் பெயரை சொல்லி, ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும், ஆண்டவரே எனக்கு இது நடக்கணும், ஆண்டவரே என் கண்ணீர் துடைக்கப்படணும், ஆண்டவரே வியாதி தீரணும், நீ எதுக்கு ஜெபம் பண்றீங்களோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஆனா உங்க ஜெபமோ, உங்களுடைய தேவனை தேடுகிற தேடுதலும் வெறும் இந்த உலகத்தின் தேவையோட முடிஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, நீங்கள் இம்மைக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் மறுமைக்குரியவர்கள். கை தட்டுங்க பாப்போம்.
Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யாருக்குரியவர்கள்? சத்தமா சொல்லுங்க, நீ யாருக்குரியவர்கள்? நீங்கள் தேவனுக்குரியவர்கள், நீங்கள் ஆண்டவருக்குரியவர்கள். நீங்க இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் தேவனை ஆண்டவரை நீங்கள் சந்திக்க வேண்டும். Praise the Lord. அவரோடு நாம இணையணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் நீங்க வாழும்போது நீங்க எப்படி வாழணும் அப்படின்னு உங்களுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துறவர் யாரு? சொல்லுங்க, வெளிப்படுத்துறவர் யாரு? உங்கள் சுய அறிவால கடவுளை கண்டுபிடிக்கவே சொல்லுங்க முடியுமா? உங்க அறிவால தேவனை கண்டுபிடிக்க முடியாது. அம்மா கவனிக்கணும். நீ உன் புத்தி உன் அறிவை வைத்து கடவுளை கண்டுபிடிக்க, அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாரு? தாமாக எதையும் பேச மாட்டாராம். அவர் என்ன செய்வாரு? இயேசுவிடத்தில் உள்ளதை நமக்கு போதிப்பார். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ, ஆண்டவருடைய போதனை என்னவோ அதை அவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார், அதை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். Praise the Lord. Hallelujah. அதனால தான் நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். நல்ல பைபிள் எடுத்து வாசிக்கணும். வாசிங்க. என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம், தூய ஆவியானவராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். துணையாளர் அனைத்தையும் உங்களுக்கு கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். Praise the Lord. நல்ல எல்லாரும் வலது கருத்தை வேறு சொல்லுங்க. யோவான், வாயத்தான சொல்லுங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியானவராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கூறிய எல்லாத்தையும் என்ன செய்வார்? நினைவுபடுத்துவார், உனக்கு கற்றுத் தருவார். இந்த உலகத்தில் நீங்க வாழ்வதற்கு, நீங்களும் நானும் வாழ்வதற்கு அவர் நமக்கு ஞாபகப்படுத்துவது மட்டுமல்ல, அவர் கற்றுக் கொடுக்கிறார். டீச்சரா இருக்கிறார், நம்முடைய ஆசிரியராக ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கிறார். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Praise the Lord. அதை எடுத்து வாசித்து பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, யோவான் 16:13, அவர் உண்மையை உங்களுக்கு கற்றுத் தருவார். எதுல வழி நடத்துவார்? உண்மையை நோக்கி உங்களை நடத்துவார். வாசிங்கமா. யோவான் 16:13, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது. நல்ல எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க, நல்ல கையை உயர்த்தி சொல்லணும். யோவான் 16 சத்தமா சொல்லுங்க. யோவான் 16:13 உண்மையை வெளிப்படுத்தும். சொல்லுங்க, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வரும்போது முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் எதை நோக்கி வழி நடத்துவார்? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை எதை நோக்கி வழி நடத்துவார்? முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். நீங்க ஜனங்கள் எதை நோக்கி நடக்கிறாங்க? சொல்லுங்க. நீங்க ஜனங்கள் எதை நோக்கி நடக்கிறாங்க? பாவத்தை நோக்கி நடக்கிறாங்க, அக்கிரமத்தை நோக்கி நடக்கிறாங்க. நேற்றைய தினத்தில் ஒரு சம்பவத்தை போட்டிருக்கிறார். ஒருவர் ஒரு கட்டுரையை எழுதுகிறார். அவர் எழுதுகிறார், இன்று நீங்கள் பார்க்கிற குடும்பங்கள் சிதைந்து உருகுலைந்து, இந்த உலகத்தில் குடும்பம் என்று ஒன்று இருக்குமா அப்படின்னே தெரியாமல் போகிற காலத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? முந்தி கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைங்க இப்படி ஒரு உறவுகளாக என்ன செஞ்சோம்? வாழ்ந்தோம். அண்ணன் தங்கச்சி தம்பி. இப்ப தாண்டி இப்ப என்னாயிட்டு
விரும்புனா கல்யாணம் முடிப்பேன், விரும்பலைன்னா கல்யாணம் முடிக்காம நான் பேச்சுலரா. இது ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஏமா எனக்கெல்லாம் பொறுப்புலாம் வேண்டாம், என்னை விட்டுருங்க, உன் பிள்ளையாவே இருந்துக்கிறேன். இப்படி சில பேர் இருந்தாங்க. விளைவு என்னாச்சு, ஒரு 50 வயசுக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞானம் பிறக்கும். ஆனால் அந்த ஞானத்தினால பிரயோஜனம் இல்லை. அனாதையாக செத்து போகிறவன் நிறைய பேர். அதை தாண்டி இப்போ என்ன வந்துச்சு, அடுத்து என்ன வந்துச்சு அப்படின்னா, உலகத்தில் விரும்புகிற ஒரு பெண்ணையோ ஆணையோ பார்க்குறது, பெற்றோராக பார்த்து திருமணம் முடிக்க வேண்டாம், நம்மளே என்ன பண்ணிக்கலாம், ஒரு பெண்ணை ஒரு ஆணை விரும்புகிறோம், ஒத்துக்கிட்டா சரி, இல்லைன்னா ஓடி போய் சொல்லுங்க கல்யாணம் முடிச்சோம், லவ். இப்போ அதை தாண்டி அடுத்து வந்துச்சு லிவிங் டுகெதர். என்னது, ஒரே ரூமில் ஒரே இடத்துல வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக பழகுவாங்க, பழகிட்டு என்ன செய்வாங்க, விரும்புனா திருமணம் முடிப்போம், விரும்பலைன்னா பிரிஞ்சு போயிடுவோம். நல்ல கவனிங்க. இப்போ அடுத்து ஒன்று வந்திருக்கான், ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜ். என்னது, ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜ். நம்ம நண்பர்களாகவே கல்யாணம் முடிச்சுக்கலாம், நண்பரும் கல்யாணம் முடிச்சுக்கலாம், நண்பரும் கல்யாணம் முடிச்சுக்கலாம். பிள்ளை பற்றிக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளை பற்றிக்கணும்னா வாடகை தாயை அமைத்திக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு முறையில் டெஸ்ட் டியூப் பேபி பெற்றுக்கலாம். இப்படி ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்குள்ளே உலகம் என்ன செய்யுது, போய்கிட்டு இருக்குது. அப்போ ஃபேமிலி வேண்டாம், பிடிக்கலையா விட்டுட்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ், அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பொய்யை நோக்கி இந்த உலகம் என்ன செய்யுது, போய்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பொய்யை நோக்கி தான் இந்த உலகம் உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. இதனுடைய விளைவு தான் என்ன, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களாக இருக்கலாம், இளம்பெண்களாக இருக்கலாம், திருமணம் ஆனவங்களாக இருக்கலாம், திருமணம் ஆகாதவங்களாக இருக்கலாம், எல்லாரும் மனசுமே தத்தளித்து கொண்டிருக்கிறது, அக்கிரமத்தை நோக்கி பயணிக்கிறது, பாவ வழிமுறைகளை தேடுகிறது, தேவனுக்கு பிரமாணிக்கமில்லாமல், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் உன்னை நிறை உண்மையை நோக்கி நடத்துவார். ஆண்டவருடைய ஆவியானவர் உன்னை எப்படி நடத்துவாரு, நிறைவான உண்மை. எது, எந்த பாதையில் நீ போகணும், வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று நிறைவான உண்மையை நோக்கி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். சமீபத்தில் ஒரு தம்பியை சந்திச்சேன். அவர் சொன்னார், பிரதர், நான் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன், என் கூட வேலை பார்க்குறவங்க இவங்களோடு நான் பழகினதுடைய விளைவு என் வாழ்க்கையை பரிதாபமாக சில தவறான காரியங்களை நடத்திட்டு போயிட்டேன். பிரைஸ் தி லார்ட். தவறா போச்சு, தாறுமாறா போச்சு. திருமணம் வேண்டாம். எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, டேய் திருமணம் முடிக்கணும், நல்லா சம்பாதிக்கிற, இல்லை வேண்டாம். முடிவு என்ன, ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் தவறான வழி நடத்துதலில் போய் திருமண நாட்டம் இல்லாமல், குடும்பங்கிற உறவு இல்லாமல் நான் பலவிதமான சீரழிந்த நிலைமையில தள்ளப்பட்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கை ஒரு தியான இல்லத்தில் தியானத்தில் பங்கெடுத்த பின்பு என் மனசில் ஒரு தெளிவு வந்தது. நான் எவ்வளவு பொய்யான ஒரு காரியத்தை நோக்கி பயணித்து இருக்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி இளைஞர்கள், இளமன்கள், குடும்ப தலைவர் தலைவிகள் பொய்யாக வழி நடத்தப்படுகிறார்களே. இதை புரிந்து கொண்டு இன்னைக்கு என் பெற்றோரை நான் வந்து சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கைக்காக நான் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் தவறாக வழி நடத்தப்படலாம். ஆண்டவருக்காய் வாழ வேண்டிய ஜனமே, நீ தவறாக வழி நடத்தப்படலாம். அதிலிருந்து உன்னை விடுவிக்கணும்னா உன் சுயபலத்தினால முடியாது. உலகத்தில் போய் நீ தேடினா கிடைக்காது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிறை உண்மை நோக்கி நம்மை வழி நடத்துவார். கை தட்டுங்க பாப்போம். ஆமென். ஆண்டவருடைய ஆவியானவர் என்ன செய்வார்,
உங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனாலதான் ஆவியானவர் என்ன செய்கிறார்? யோவான் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்க பார்ப்போம். யோவான் 16:7 வசனம் படியுமா? நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் உங்களிடத்திலே சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். 8வது வசனம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்திக்கோங்க. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். சத்தமா சொல்லுங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் வரும்பொழுது பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி உலகத்தினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். நல்ல கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. Praise the Lord. சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும் பொழுது பாவம், நீதி, தீர்ப்பு இவற்றை பற்றி உலகத்தினர் வைத்திருக்கிற கருத்துக்கள் தவறானது என்பதை அவர் வெளிப்படுத்துவார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இங்க உட்காருங்க. அங்கிருந்து வர்ற எல்லாரும் இங்கே உட்காந்துருங்கண்ணே. யாரும் அங்கே போக வேண்டாம். சரி. Praise the Lord. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. Praise the Lord. நல்ல 2 கைகளை உயர்த்தி அல்லேலூயா. Praise the Lord. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி. யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவரின் ஆவியானவர் எனக்குள் வரும் பொழுது உலகத்தினர் வைத்திருக்கிற எல்லா விதமான கருத்துக்களின்படி நான் வாழாதபடி பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை எனக்கு அதன் உண்மையை வெளிப்படுத்துவார். Praise the Lord. Hallelujah. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்தினர் வைத்திருக்கிற நெறிமுறை என்ன சொல்லுங்க? உலகத்தினர் வைத்திருக்கிறது என்னது? பாவம். பாவம்னா என்ன? செஞ்ச பாவத்தை ஏதாவது செஞ்சு கழிச்சுக்கலாம்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. Praise the Lord. உலகத்தினர் நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல செஞ்ச சொல்லுவாங்கல்ல, கொன்ன பாவம் சொல்லுங்க, கொன்ன பாவம் தின்னா போச்சு. கொன்ன பாவம் தின்னா போச்சுன்னு நினைச்சான். சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்களா? கொன்ன பாவம் தின்னா போச்சு அப்படின்ட்டு செய்கிற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு எதையாவது பண்ணி என்ன செஞ்சிடலாம்? பூஜை பண்ணி இல்லை எங்கேயாவது போய் நதியில் போய் முங்கி ஏதாவது பண்ணிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு உலகத்தில் நினைக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா அது முடியாது. அல்லேலூயா. ஆவியானவர் உள்ள வரும் பொழுது நீ பாவம்னா என்ன அப்படின்னா உலகம் சொன்னுச்சு. எப்படி? உலக பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டது என்னது? விபச்சாரம் செய்யாத. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறாரு? பாவத்தை பற்றி தெளிவை நமக்கு தருவார். அல்லேலூயா. பாவத்தை பற்றி தெளிவை தருவார். ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் பொழுது அவளோடு நீ விபச்சாரம் செய்கிற, உடம்பும் சேர வேண்டாம். சிந்தனை கெட்டாலே போச்சு. அடுத்தவனுடைய உடமையை அபகரித்த பின்னால வருவதல்ல, அபகரிக்கணும்னு நினைக்கிற பத்தியா அப்பமே நீ பாவத்துக்குள்ள கிடக்கிற. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் உன்னை எச்சரிப்பார். என்ன செய்வாரு? எச்சரிப்பாரு. இன்னைக்கு இந்த எச்சரிப்பு இல்லை. அதனாலதான் பாருங்க, துணிச்சலான பாவங்கள் பெருகிக் கொண்டே போகிறது. Praise the Lord. Hallelujah. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தார் சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறவர்கள் மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா.
ஆண்டவரே இப்படி ஆவியானால் என்னை நிரப்பும் என்று சொல்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தவேதி ஹல்லேலூயா. ஆவியானவரே என்னை வழி நடத்தும். ஆவியானவரே இந்த உலகத்தினுடைய பாவ வழிகளிலிருந்து, உலகத்தினுடைய எல்லா தீய நாட்டங்களிலிருந்து என்னை விடுவிக்க வாரும் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு வேண்டும். ஆவியானவரே, ஆவியானவரே நீர் எனக்குள் வாரும். எனக்குள் இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே எடுத்து வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆவியானவர் சத்தியத்தை போதிக்கிறார். ஆவியானவர் நினைவூட்டுகிறார். ஆவியானவர் இந்த உலகத்தினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானதுன்னு காமிச்சு நம்மை சரியான பாதையில் நடத்துவார். ஆமென். ஆமென். இப்ப எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்று. நீங்கள் யார்? கடவுளுடைய கோவில். சொல்லுங்க நீங்க யார்? கடவுளுடைய கோவில். நீங்க யாருமா? கடவுளுடைய சகோதரா நீங்க யாரு? கடவுளுடைய கோவில். சகோதரி நீங்க யாரு? கடவுளுடைய கோவில். கடவுளுடைய கோவில். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அநேகருக்கு தாங்கள் யாருனே தெரியல. நீங்க யாரு? இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், நான் யாரா இருக்கிறேன்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் யாருங்க? ஏதோ இந்த உலகத்துல சாமி கும்பிட்டுட்டு போற ஆளு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் யாரு? தேவனுடைய ஆலயம். கை தட்டுங்க பாப்போம். ஆமென். நீங்க யாரு? எல்லாரும் வலது கருத்தை வேறு சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் கடவுளின் கோவில். கடவுளின் கோவில். நீங்க யாரு? கடவுளின். படிங்கம்மா. நீங்கள் கடவுளின் கோவில் என்றும், கடவுளின் கோவில் என்றும், கடவுளின் ஆவியார், கடவுளின் ஆவியானவர் உங்களில் குடியிருக்கிறார், உங்களுக்குள் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நான் சத்தமா சொல்லுங்க. நான் ஆண்டவரின் ஆலயம். ஆண்டவரின் ஆலயம். ஆண்டவரின் ஆவியானவர். ஆண்டவரின் ஆவியானவர் எனக்குள் குடிகொண்டிருக்கிறார். எனக்குள் குடிகொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள எப்படி இருக்கிறாரு? குடிகொண்டிருக்கிறார். சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? குடிகொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள குடிகொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். இங்க இருக்கிற நீங்க உங்களுக்கு தெரியணும். முதல்ல நீ இஷ்டப்படி வாழ்வதற்கு அழைக்கப்படல. வெந்ததை தின்னுட்டு வேகாத துப்பிட்டு போற கூட்டமா இருக்காத. இந்த உலக கவலையிலே உன் வாழ்க்கையை மண்ணாக்கிறாத. உலக சஞ்சலத்திலே உன் வாழ்க்கையை முடிச்சிடாத. தேவன் உன்னை குறிப்பிட்டு உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, மகளே, நீ தெய்வத்தினுடைய ஆலயம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாருமா? தெய்வத்தோட ஆலயம். ஆண்டவர் தங்குகிற, ஆண்டவருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற, வாசம் செய்கிற நீ ஆலயமா இருக்கிற. இது தெரியாத ஒரு பெருங்கூட்டம் பாவத்திலையும் தீமையிலும் அழுதி தன்னையே அழித்துக் கொள்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் தயவு செய்து வாசித்து பாருங்கள். 10-11 வசனங்கள் வாசிங்கம்மா. இதை கடவுள் தூய ஆவியார் வழியாக, கடவுள் தூய ஆவியானவர் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியானவரே அனைத்தையும் துருவி கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களை, மனித உள்ளத்தில் இருப்பதை அவருக்குள் இருக்கும் மனமே அன்றி அவ்வாறே கடவுளின் உள்ளத்தில் இருப்பதை
அவர்தம் ஆவியே அன்றி வேறு எதுவும் அறியார். கைகளை தட்டுங்க பாப்போம். Praise the Lord. Praise the Lord. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. 2 கொரிந்தியர் சரி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். கடவுளின் உள்ளத்தில் இருப்பதை கடவுளின் ஆவியானவரே அறிந்து வெளிப்படுத்துகிறார். அப்போ கடவுளுடைய உள்ளத்தில் இருக்கிறதை யார் அறிவா? நீங்க அறிய முடியுமா? சொல்லுங்க. முடியாது. உங்களால அறிய முடியுமா? முடியாது. என் மனசுல இருக்கிறத நீங்க அறிய முடியுமா? முடியாது. என் மனசுல இருக்கிறது எனக்கு தான் தெரியும். அப்ப கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்தின அவர் யாருக்கு? ஆவியானவர் இல்லாம நீங்க அதை வெளிப்படுத்த முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கடவுள் என்ன விரும்புகிறார்? கடவுளுக்கு விருப்பமானது என்ன? ஒரு சகோதரர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவ அறிவதற்கு முன்பு என் வாழ்க்கையில நான் நினைச்சதெல்லாம் என்னன்னா மிருகங்களை கொண்டு போய் கடவுளுக்கு பலி செலுத்துவது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடங்களுக்கு கொண்டு போய் என்ன செய்வேன்? மிருகங்களை பலி செலுத்துவேன். அவைகளை படைகளாக படைத்து கொடுத்து அதெல்லாம் பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமா இருக்கும். எனக்கு அதுலயே மகிழ்ச்சி அடைஞ்சு கிடந்த காலம் அது. ஆனா ஒரு நாள் என் வாழ்க்கையில ஆண்டவர் என்னை தொட்டார். ஆண்டவர் என்னை சந்தித்தார். அப்பதான் புரிஞ்சுது நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன். இதெல்லாம் கடவுளை போய் சேர்ந்துருதா? இல்ல, கடவுளை போய் சேர்றல. ஏன்? எனக்கு தெரிந்த அந்த சகோதரர் சொன்னாரு, படையெல்லாம் படைச்சிட்டு அப்படியே குடிச்சு முங்கி அப்படியே விழுந்து கிடப்பேன். விபச்சாரத்துக்கு போவேன். எல்லாம் கடவுள் பேர்ல செஞ்சுட்டு பாவத்தை அங்கேயே அரங்கேற்றுவேன். ஏன்னா அன்னைக்கு நினைச்சேன் இதெல்லாம் செஞ்சுட்டு கடவுள் சந்தோஷப்படுத்திட்டேன், கடவுளை மகிழ வைத்துட்டேன், கடவுளை குளிப்பாட்டிட்டேன். நீங்க நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. கடவுளை பணத்தால குளிப்பாட்டுறாங்க. அவங்க நினைக்கிற ஒரு கடவுள். கடவுளுக்கு தங்கங்களை போட்டு தங்கத்தினால் கடவுளை குளிக்க வைக்கிறாங்க. என்னன்னாலும் பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு தெரியணும், கடவுளுடைய உள்ளத்தை அறியணும்னா இந்த உலகத்தினுடைய சுய புத்தியால முடியவே முடியாது. கடவுளுடைய உள்ளத்தை அறிய வேண்டும் என்றால் கடவுளுடைய ஆவியானவர் அல்லாமல் வேறு எவனாலே அதை அறியவே முடியாது. அந்த ஆவியானவர் இருந்தால் தான் நீ என்ன செய்ய முடியும்? அந்த அறிவை பெற முடியும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவருக்குள்ள இருக்கிறது அறியணும். இப்ப அவர் சொன்னாரு, ஒரு காலத்துல அப்படி இருந்த பிரதர், ஆனா ஆண்டவர் என்னை தொட்ட பின்பு, கடவுளுடைய ஆவியை நான் பெற்ற பின்பு எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு பாருங்க, என்னுடைய பெருந்திரளான செல்வங்களை கொண்டு ஏழைகளுடைய நல்வாழ்வுக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். கை தட்டுங்க. ஆமென். இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியணும், கடவுளுடைய ஆவி உங்களுக்குள்ள, கடவுளுடைய ஆவியானவர் செயல்படுவாரானால் உங்க இஷ்டப்படி நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? நடக்க மாட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம்னா வந்தோம் ஜெபம் பண்ணோம் அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, கடவுளின் உள்ளத்தில் இருப்பதை கடவுளின் ஆவியானவர் தான் அறிவார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ரோமர் சரி எத்தனை அதிகாரம்? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 11 படிங்க. கடவுளின் உள்ளத்தில் இருப்பதை கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர்தம் ஆவியன்றி வேறு எவரும் அறியார்.
வேற யாராலையும். அறியார். அப்போ கடவுளுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா என்ன செய்வீங்க? உங்க விருப்பப்படி நீங்க இஷ்டப்படி நடக்க மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய ஆவி மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை. பரிசுத்த ஆவியானவர் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? காசு பணம் வேணும்னா கையை தூக்குவோம். ஆசீர்வாதம் வேணும்னா. ஆனால் எல்லாத்தையும் விட நீ கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? நீ இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். பைபிளில் பிரைஸ் தி லார்ட் சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. லூக்கா நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுசாமி சொல்லுகிறார் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13. தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. பிரைஸ் தி லார்ட். நல்ல 2 கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 13வது வசனம். விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. யாருடைய ஆவி? தூய ஆவி. கடவுளுடைய ஆவி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ஆவி எனக்குள்ள வந்துட்டாருன்னா நான் யாராயிருவேன்? சொல்லுங்க, யாராயிருவேன்? கடவுளின் மக்கள். கடவுளுடைய பிள்ளையா மாறிடுவேன். பிள்ளை போய் கையேந்துமா? இல்ல. கையேந்துமா? பிள்ளை நோயாளியா இருக்குமா? இல்ல. கடவுள் எனக்குள்ள வரும் பொழுது எனக்குள்ள சுகவீனம் இருக்குமா? இல்ல. தரித்திரம் இருக்குமா? இருக்காது. அன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த ஆண்டவருடைய ஆவியை விட்டுட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனுடைய ஆவியை கேளுங்க. மிகுதியான நன்மைத்தனங்களை எல்லாம் உங்களுக்குள் அந்த ஆவியானவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறோம். உம்முடைய தூய ஆவியாளர்களை நிரப்பும். உமது பரிசுத்த ஆவியாளர்களை அபிஷேகம் செய்யும். ஹல்லேலூயா. அக்கினிமயமே பரிசுத்த ஆவியே எரிதனாய் இறங்கிடுவே. அப்பா நிரப்பிடுவே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, உமது பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எடுத்து வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிங்க. எபேசியர் 1:13. இந்த 3 நாட்களும் நீங்க பங்கெடுக்கிற இந்த நாட்கள் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள். கை தட்டுங்க பார்ப்போம். வாசிங்கம்மா. எபேசியர் 1:13. நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல வாய்த்தார் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல வாய்த்தார் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எபேசியர் 1:13. பரிசுத்த ஆவியானவர் என்னை
முத்திரையிடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் கிறிஸ்துவுக்குள் நான் முத்திரையிடப்படுகிறேன். Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆவியானவர் நம்மளை என்ன செய்யறாரு? முத்திரையிடுகிறார். Praise the Lord. ஹல்லேலூயா. இப்போ நம்ம நல்லா கவனிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு முத்திரை, ஒரு சாதாரண ஒரு பேப்பர், அதில் இந்த இடம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? கிழக்க, மேற்க, தெற்க, வடக்க, இவ்வளவு அகலம், இவ்வளவு நீளம், இன்னாருடைய பெயரில் எல்லாம் எழுதியாச்சு. இவ்வளவு எழுதுனதுக்கு அப்புறம் எல்லாம் எழுதி முடிச்சாச்சு. நான் கையெழுத்து போட்டாச்சு, நீங்கள் கையெழுத்து போட்டாச்சு, எல்லாம் ரெடி. ஆனால் அது என்னவா தான் இருக்கும்? பேப்பராக தான் இருக்கும். சொல்லுங்க, அப்படிதானே? அது என்னவா இருக்கு? பேப்பராக இருக்கும். பேப்பராக தான் இருக்கு. ஆனால் எப்போ அதில் அரசாங்கம் முத்திரையிட்டு, அதில் முத்திரையிடப்பட்ட பின்பு அது என்னவாயிட்டு? அது பத்திரமாக மாறிட்டு. இப்போ இவ்வளோ பெரிய இடம், 10 ஏக்கர் வச்சிருக்கோங்களேன், 100 ஏக்கர், ஆனால் பத்திரம் இல்லை, மதிப்பு இருக்குமா? இருக்காது. சொல்லுங்க, இருக்குமா? ஆனால் முதல்ல என்னது? பத்திரத்தை கொண்டாங்க சார். ஏன்? அது முத்திரையிடப்பட்டிருக்கு. என்ன இருக்கு? முத்திரையிடப்பட்டிருக்கு. அதில் முத்திரையிடப்பட்டிருக்கு. இது இவருடைய பேர்ல பொறிக்கப்பட்டிருக்கு. இவர் தான் இதுக்கு சொந்த. இன்னைக்கு உங்க ஒவ்வொருவர் மேல, ஏன் மேல பரிசுத்த ஆவியானவர் முத்திரையிடுகிறார். யாருக்கு சொந்தமாக? கிறிஸ்துவுக்கு சொந்தமாக. கைகளை தட்டுங்க. நான் யாருக்கு சொந்தம்? கிறிஸ்துவுக்கு. அத முத்திரையிடுகிற ஆவியானவர். Praise the Lord. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆவியானவர் என்ன முத்திரையிடுகிறார். அல்லேலூயா. அடுத்து வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26-27 வசனம். ரோமர் 8:26 27. இவ்வாறு தூய ஆவியானவர் நமது வலுவற்ற நிலையில், நம்முடைய பலவீனமான சூழ்நிலைகளில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு தெரியாது. தூய ஆவியானவர் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தின்படி, ஆவியானவரே சொல் வடிவம் பெற முடியாத என்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் பெருமூச்சுக்களாக எனக்காக பரிந்து பேசி எனக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களுக்குள் ஜெப வாஞ்சையை தாரும். எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத் தாரும். பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் சொல்லித்தாங்க ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். ஹல்லேலூயா. ஆவியானவரே, எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். ஆவியானவரே, சோர்ந்து போன பலவீனம் அடைந்த இயலாமையில் இருக்கிற அநேக நேரங்களிலே துவண்டு போய் இருக்கிற எனக்குள் வாரும். ஜெப சிந்தையை தாரும். ஜெப ஆவியை ஊற்றும். என்னை ஜெப வீரனாய் மாற்றும். என்னை ஜெப வீராங்கனையாய் மாற்றும்.
வீராங்கனையாய் மாற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரோமர் 8:26-27 படி, ரோமர் 8:26-27 படி, ஆண்டவரின் ஆவியானவர் சொல் வடிவம் பெற முடியாத பெருமூச்சுக்கள் வாயிலாக அறிந்து பேசுகிற ஆவியானவரே, எனக்கு ஜெப ஆவியை, ஜெப வல்லமையை என் மீது ஊற்றுகிறார். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. அமர்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. Praise the Lord. நல்ல கவனிக்கணும். சொல் வடிவம் பெற முடியாத பெருமூச்சுகள் வாயிலாக அவர் நமக்காக பரிந்து ஜெபிக்கிறார். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. அவ ஆண்டவருடைய ஆவியானவர் எதற்காக? ஆவியானவருடைய கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள். அந்த ஆவியானவர் சத்தியத்தை போதிக்கிறார், நினைவூட்டுகிறார். அவர் என்ன செய்கிறார்? நமக்கு பாவம், நீதி அப்படின்னு உலகம் வைத்திருக்கிற தீர்ப்புகள், உலகம் வைத்திருக்கிற கருத்துக்கள் தவறானது. உலகத்தில் உள்ளவனுக்கு நோக்கம் கிடையாது. நோக்கம் இருக்கா? இல்ல. சொல்லுங்க. உலகத்தில் உள்ளவனுக்கு ஏதோ வந்தோம், பிறந்தோம், சாப்பிட்டோம், செத்தோம், இவ்வளவுதான். அவனுக்கு நோக்கம் இல்ல. ஆனா கிறிஸ்தவத்தில் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆமென். ஆமென். கிறிஸ்தவர்களுக்கு என்ன இருக்கு? நோக்கம் இருக்கு. கண்டிப்பா நமக்கு தெரியும். இயேசு இந்த உலகத்தில் நமக்கு வந்து நமக்கு மோட்சத்தை காண்பிச்சிருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். ஆமென். இந்த உலகத்திலே நீ மிருகம் மாதிரி வாழ்ந்து மிருகம் மாதிரி சாவறதுக்கு இல்லப்பா, மிருகம் மாதிரி வந்துட்டு போறதுக்கு இல்ல. மாறாக அந்த கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள்ள ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? மோட்சத்தை நோக்கி கண்களை உயர்த்தணும். Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, கடவுளின் ஆவியால் நாம் இயக்கப்பட வேண்டும். யாருடைய ஆவியால? கடவுளுடைய ஆவி. அந்த ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ள இயக்கணும். Praise the Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய இயக்கம் நம்ம வாஸ்தவ ரோமர் 8:14. அந்த ஆவியானவர் நம்ம என்ன பண்றாரு தெரியுமா? எதை நோக்கி இயக்குறார்? ரோமர் 8:15 படிங்க பாப்போம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். 14ஆம் வசனம், இயக்கப்படுகிற கடவுள் மக்கள். 15 படிமா. மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய பிள்ளைகளுக்குரிய மனநிலையை பெற்றுக்கொண்டீர்கள். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை இயக்கி எங்க கொண்டு போறாரு? கடவுளின் பிள்ளைக்கு. சொல்லுங்க, எங்க கொண்டு போறாரு? கடவுளின் பிள்ளை. உலகமும் சாத்தானும் நம்மளை எங்க கொண்டு போகுது? பாவத்துக்கு கொண்டு போய் சாவுக்குள்ள. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்குள்ள முடிக்கி. பாவத்தின் சம்பளம் மரணம். பெருந்தரலான ஜனங்கள் நரகத்துக்கு போறாங்க. லூசியா பிரான்சிஸ் ஜெசிந்தாவுக்கு மாதா காட்சி கொடுத்தாங்க. அந்த காட்சியில் நரகத்தை காண்பித்தாங்க. லூசியாமா மட்டும்தான் உயிரோடு இருந்தாங்க கடைசி வரை. பிரான்சிஸ் ஜெசிந்தாவும் சின்ன வயதிலேயே ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. அந்த லூசியாமா சொல்கிறாங்க, மாதா அங்கே இல்லாமல் இருந்தால் அந்த வெப்பத்திலே நாங்கள் உருகி இருப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பாத்திமா காட்சியிலே சொல்லப்படுகிறது, உலகத்திலே கோடான கோடி ஜனங்கள் நரகத்தை நிரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எதை நிரப்புறாங்க? நரகத்தை நிரப்பி. உங்களுக்கு தெரியணும், எனக்கு தெரியணும். பரலோகம்ங்கிறது காணிக்கை போட்டு போற இடம் கிடையாது. பரலோகங்கிறது அசன பண்டிகை நடத்திட்டு போறது கிடையாது. பரலோகங்கிறது நாம நினைக்கிற மாதிரி வர்ண ஜாலமெல்லாம் பூசி ரொம்ப கெத்தா கொண்டாடிட்டோம் அப்படின்ட்டு போற இடம் கிடையாது. பரலோகங்கிறது இந்த உலக ஜனங்கள் நினைக்கிறது போல
ஏதோ சில காரியங்களை செய்து இதெல்லாம் வைத்து விட்டு மோட்சத்துக்கு போயிடலாம். இல்லை, ஆண்டவர் சொன்னாரு நரகத்தோட வழி அகலமா இருக்கு, ஆனா மோட்சத்தோட வழி குறுகலானவை. சொல்லுங்க, குறுகலானவை, இடுக்கமா இருக்கான். எப்படி இருக்கான்? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைவது போல். ஒட்டகம் நுழைஞ்சிரும், ஆனா செல்வர் இந்த வழியா செல்ல முடியாது. ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைஞ்சாலும் மோட்சத்துக்கு யாரும் போக முடியாது. செல்வர்கள் போக முடியாது. உலகத்தில் உள்ள உலக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போக முடியாது. பக்கத்தில் கை கூடி சொல்லுங்க, உலக ஆவியை வச்சுட்டு நீ மோட்சத்துக்கு கற்பனை பண்ணாத. மோட்சத்தை பற்றியே நினச்சி பார்க்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தோட ஆவியில நீ வாழ்ந்துட்டு மோட்சத்தை பற்றி என்ன செய்யாத, கற்பனை பண்ணாத. வேணா சில இடத்துக்கு போயிட்டு சொல்லலாம் மோட்சம் மாதிரி இருக்கு. மோட்சத்தை பார்த்துருக்கியா? சிலர் சில ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டுன்னு சொல்லுவாங்க, பிரதர் அந்த ஹோட்டல் எப்படி இருந்துச்சு? மோட்சம் மாதிரி இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். சில பேர் சில இடங்களுக்கு போய் ஒரு பூங்காவுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சில நாடுகளுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நினைப்பாங்க என்ன சொர்க்கமே அங்கதான் பிரதர் இருக்கு. மசாஜி சென்டர்ல 4 கிளவி இருக்கா, அவன் சொல்றான் அதான் சொர்க்கம்ங்கிறான். தேவலோக மாதிரி இருக்குன்னு சிலர் என்ன செய்யறான், சுத்தி வர பண வசதி வந்த உடனே 5-6 கைக்கு காலுக்கு அமுக்கிறதுக்கு 4 பொம்பளைகளை வச்சுட்டு இதான் சொர்க்கம்னு அவன் நினைக்கிறான். தேவலோகம் தேனாமிருதம் எது? பாட்டில் எடுத்து குடிக்கிறது. இதெல்லாம் உனக்கு சொர்க்கம்னு உலகத்தில் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? தேவன் வைத்திருக்கிற சொர்க்கம் நீ நினைக்கிறது கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மோட்சம் இந்த உலகத்தில் யாராலையும் கற்பனை பண்ணவே முடியாது. அதுக்கு யாரும் வர்ணனை எழுத முடியாது. கை தட்டுங்க பார்ப்போம், சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் புனித அந்தோனியார் ஒரு நாள் அவர் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் கூட மற்ற சன்னியாசிகளும் போயிட்டு இருந்தாங்களாம். ஒரு இளம் பெண்ணை பார்த்தோன்னே அந்தோனியார் இப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாராம். கூட வந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் ஆச்சரியம், ஏன்பா என்னடா என்னப்பா அப்படின்னா, என்ன அழகு அப்படின்னாராம். என்ன அழகு? உடனே கூட இருந்த சன்னியாசிகளுக்கு தூக்கி வாரி போடுச்சு. என்ன? அந்தோனியார் சொன்னாரு, இவளே இவ்வளவு அழகா இருப்பார்னா இவளெல்லாம் உண்டாக்கின ஆண்டவர் எவ்வளவு அழகா இருப்பார். கை தட்டுங்கப்பா. நான் உண்மையிலே இப்போ சில குழந்தைகளை பார்க்கும்போது எல்லாரையும் பார்க்கும்போது யோசிப்பேன், இந்த உலகத்தில் இத்தனை கோடி பேர் இருக்காங்க, இவ்வளவு அழகான முகங்கள் சொல்லுங்க, இவ்வளவு பேருக்கு இவ்வளவு அழகா முகத்தை வச்சிருக்காருல்ல, இத்தனை பேருக்கு இத்தனை டிசைன் பண்ணவர் எவ்வளவு அழகா இருப்பார். என்னையா யோசிங்களா? இவ்வளவு டிசைன் பண்ண தேவன், இவ்வளவு அழகானவர்களை படைத்த இந்த தேவன் எப்படி அழகா இருப்பாரு? அவரை போய் பார்க்கணும், அவரிடத்தில் தான் நான் இன்பம் காணணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்கு தெரியணும், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். எதுக்கு? உலகத்தினுடைய இடுக்க அகலமான பாதையில போறதுக்கு இல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் போற பாதையில போய் நான் என்ன செய்யக்கூடாது, அழிந்து விட கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். அப்பா பிதாவிங்கிற உரிமையை கொண்டு வருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா எனக்கு பிரியமானவர்களே, இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த உலகத்தோட வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா, சங்கீதம் திருப்பாடல் 1:4 வாசிங்க, எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கணும். திருப்பாடல் 1:4,
ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் அவர்கள் காற்று அடித்து செல்லப்படும் பதரை போல் ஆவர். பதரை போல் ஆவர். எப்படி இருப்பாங்க? பதரை போல் ஆவர். உங்க வீட்டு பக்கத்துல 4 பேர் குடிச்சுக்கிட்டு இருக்கான். 4 பேர் கிளாமரா அலைகிறாங்க. டெய்லி நல்லா திங்காங்க, நல்லா உடுத்துறாங்க, அநியாயம் பண்றாங்க, அக்கிரம் பண்றாங்க. அவனுக்கு ஒரு நோயும் வரல. ஊரடிச்சு ஒலையில போடுறான். அவன் பெட்டி நிரம்பிக்கிட்டே இருக்கு. உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமும் வரல. உனக்கு எப்படி இருக்கும்? வயிற்றெரிச்சலா இருக்கும். சொல்லுங்க, எப்படி இருக்கும்? சொல்லுங்க. வயிற்றெரிச்சலா இருக்கு. நாசமா போய. நானும் கோயில் ஜெபம்னு வர்றேன், எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, வரல, கிடைக்கல. ஆனா அவ நல்லா தானே இப்படி வயிறு எறிய கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, பொல்லார் பதரை போல். எதை போல? பதரை போல் ஆவர். பதரை போல் ஆவர். முடியலமா? பொல்லார் நீதி தீர்ப்பின் போது, பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார். நிலை நிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார். இடம்பெறார். நேர்மையாளரின் நெறியை போதும். பிரைஸ் தி லார்ட். பாவிகள் எப்படி இருப்பாங்க? பொல்லார் எப்படி இருப்பாங்க? பதர். பதர்னா என்னது? பதர்னா சாவி, பிரயோஜனம் இல்லை. பதர் சாவி. ஓ, அந்த அக்கா சொல்ல சாவி, டீச்சர் சொன்னது சாவி. இந்த சாவி இல்லை. என்னமா? சொக்கு. சரி. பிரைஸ் தி லார்ட். அதுல ஒண்ணுமே இல்லை. வெரி குட், சூப்பர். ஒண்ணுமே. கோடி சம்பாதிச்சாலும் இவன் ஒண்ணுமே, அதனால ஒரு புண்ணியமும் இல்லை. இப்ப பைபிள் சொல்லுகிறது, பொல்லார் பதரை போல் ஆவர். காற்றடிச்சுனா பதர் என்ன செய்யும்? பறந்து போயிரும். இன்னைக்கு இதே மாதிரி அநேகர் வருகிறார்கள், போகிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு நீ வரல. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னா, நீங்க படிங்க நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். பொல்லார் பதரை போல் ஆகிறாங்க. அவர்கள் பதர் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, அவர்கள் நோக்கமில்லாதவர்கள், இலக்கு இல்லாதவர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஒரு பொல்லாத மனுஷனுக்கு நோக்கம் இருக்குமா? சொல்லுங்க, இருக்குமா? ஒரு குடிகாரனுக்கு நோக்கம் இருக்குமா? இருக்காது. நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்? குடிக்கிற நோக்கம். 12 மணி ஆன உடனே டாஸ்மார்க்குக்கு போயிடணும். போன திருவிழாவுக்கு இவ்வளவு குடிச்சோம், இந்த திருவிழாவுக்கு இவ்வளவு குடிக்கணும். அவங்களுக்கு இலக்கு. சில பேருக்கு இலக்கு இருக்கு, பாவம் செய்யறதுக்கு இலக்கு. ஆனா பைபிள் சொல்கிறது பாருங்க, படிங்க நீதிமொழி 3:7. உண்மையில் உன்னை நீ ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே. ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே. இன்னைக்கு இந்த உலகத்தில் பொல்லாத மனிதர்கள், தீயவர்கள், தியானத்தில் ஜெபத்தில் வந்து பங்கெடுத்த பின்னால கூட மனம் மாறாதவர்கள். நீ ஜெபத்துக்கு வந்திருக்கலாம், மனம் மாறிட்டீங்களா? மனம் மாறிட்டீங்களா? இணை பார்த்து கேளுங்க, மனம் மாட்டீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் மனம் மாறல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் சிலரை பார்க்கும்போது. சிலர்கிட்ட சொல்லுவேன், அதுக்கப்புறம் சொல்லவே மாட்டேன். ஏன்? ஒரு பிரயோஜனம் இல்லை. சிலர் கேட்பாங்க, பிரதர் நீ அவங்கள்ட்ட சொல்லலாம்ல. ஏன்? இவங்கள்ட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம். செத்தவங்க அதுல சங்கூதுன மாதிரி, செத்தவங்க அதுல சங்கூதுன மாதிரி சில பேர் வர்றோம், இருக்கோம், போறோம். உண்மையிலே இன்னைக்கு இருதயத்தை திறந்து ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. உன்னையே நீ என்ன செய்யாத, ஞானி என்று எண்ணிக்கொள்ளாத. ஏன்? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு மனப்பான்மை இருக்கு. என்ன தெரியுமா?
நாங்களாம் கிறிஸ்தவங்க, நாங்களாம் டெய்லி பூசைக்கு போகிறோம், டெய்லி ஜெபமாலை சொல்கிறோம், நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், வாரத்துக்கு காணிக்கை கொடுக்குறேன், அதனால நான் கண்டிப்பாக எங்கே போயிடுவேன்? மோட்சத்துக்கு போயிடுவேன். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் சொல்லுவார், பிரதர் எனக்கு ஒரு ஆசை. என்னையும் ஆசை, அப்படியே கோயிலுக்கு போகணும், நன்மை வாங்கணும்னு அப்படியே கோயிலே இறந்துடணும். கோயிலே ஏன் இவர் நினைச்சிட்டு இருக்காரு, அப்படி இறந்தவன் நேரம் எங்க போயிடலாம்? மோட்சத்துக்கு. நான் சொன்னையோ நீ நேரம் மோட்சத்துக்கு போய் கற்பனை எல்லாம் பண்ணாத. ஏன் இந்த இருக்கிற இங்க இருந்து நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ள போனாலே 1000 செக்கப் இருக்கு, அப்படிதானமா? சொல்லுமா? ஏர்போர்ட்டுக்குள்ள போனோம்னா என்ன இருக்கு? இங்க தடவுறான், அங்க தடவுறான், எங்கெல்லாம் தடவி எல்லாத்தையும் பார்த்து தான் என்ன செய்யறான். இந்த இருக்கிற ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்ல போனா கூட 1000 செக்கப் இருக்கு. அதை தாண்டி ஒரு ஃபாரின் கண்ட்ரி வெளிநாட்டுக்கு போனோம்னா அதை விட செக்கப் இருக்குது. ஒருவேளை அமெரிக்காவோ லண்டனோலாம் போனா என்னெல்லாமோ காத்து கிடக்குறாங்க. நீ ஈஸியா சொல்ற பரலோகத்துக்கு போயிடுவோம்னு, முடியுமா? முடியாது. பரலோகத்துக்கு போகணும்னா இப்பவே நீ ஆயத்தமாகணும். பிரைஸ் தி லார்ட். பொல்லார் தங்களையே ஞானி நினைச்சு இஷ்டப்படி வாழ்கிறவர்கள், லக்கு இல்லாம வாழ்றவங்க. சொல்லுங்க, என்ன இல்ல? இலக்கு, குறிக்கோள் இல்ல. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் குறிக்கோள் இல்லாமல் நம்மை வழி நடத்த மாட்டார். நடத்துவாரா? பரிசுத்த ஆவியானவர் குறிக்கோள் இல்லாமல் நடத்துவாரா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறிக்கோளோடு நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கூட சொல்லுங்க, இஷ்டம் போல வாழ்ற கூட்டம் உங்களை சுத்தி இருக்குது. அவங்களுக்கு மோசத்தை பத்தியோ நரகத்தை பத்தியோ கவலை இல்லை. அவங்களுக்கு வயிறு தான் தெய்வம். அவங்களுக்கு எதான் தெய்வம்? வயிறு தான் தெய்வம். அவங்க சொந்த விருப்பம் தான் அவங்களுக்கு தெய்வம். ஆனா நீங்க அப்படி இருக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு கூட்டம் இருக்கிறது, எடுத்து வாசிங்க. லூக்கான செய்தி 12ஆம் அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 12:30 வாசிங்கம்மா. ஏனெனில் உலகு சார்ந்த பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் தேடுவர். எதை தேடுவாங்களா? 29 எதை உண்பது எதை குடிப்பது என நீங்கள் தேடிக் கொண்டிருக்க வேண்டாம், கவலை கொண்டிருக்கவும் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, குடிக்கணும், சாப்பிடணும், உடுத்தணும், சேர்க்கணும், இதையே ஒரு கூட்டம் தேடுது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க யாரு? சொல்லுங்க, நீங்க யாரு? போதும்ங்கிற மனநிலைமை இருக்கா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போதும்ங்கிற மனநிலைமை இருக்கா? எதை உண்பது எதை குடிப்பது, இதிலேயே தான் நம்ம வாழ்க்கை போகுது. முடிவு என்ன? எதை உண்பது எதை குடிப்பதுன்னு நீங்கள் லூக்கா 12 ஆண்டவர் சொல்லியிருக்கார். பிறகு படிச்சுக்கோங்க. செல்வந்தன் ஒருத்தர் தான், நிலம் விளைந்தது, இடிக்கணும், பெருசா கட்டணும், சேர்த்து குடிக்கணும், திங்கணும், அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் சொன்னாரு, முட்டாப்பையில இன்று இரவே உனக்கு எல்லாரும் சங்கு ஊதிடுவாங்க, நீ சேர்த்து வைத்தவை எல்லாம். இப்போ ஒரு கேள்வி, சங்கு ஊதட்டும், சொத்தை பிரிச்சுக்கிட்டும், ஆனா ஒரு கேள்வி, இன்று இரவு நீ செத்து போவாயே, நீ எங்க போவ? இங்க இருக்கிற சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய ஆவியை நீ இழந்து நீ தேவ ஆவி இல்லாம செத்து போனா நீ எங்கே போவாய்?
எங்கம்மா போவ? நரகத்துக்கு. உலகமெல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் தம் ஆன்மாவை இழப்பார். ஆத்மாவை இழந்து போனா அவளுக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவனுக்கு கிடைக்கிற பயன் என்ன? எதை கொண்டு தன் ஆத்மாவை அவன் மீட்க முடியும்? உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரெண்டு கூட்டம். ஒன்று பதற போல உள்ள கூட்டம், இன்னொன்று எதை உண்பது எதை குடிப்பதுன்னே தேடி அலைகிற கூட்டம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை இல்லை, உன்னை இயக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். பிரைஸ் தி லார்ட். நான் உட்கார்ந்து யோசித்து பார்க்குறேன், இந்த வசனங்களை தியானிக்கும் போது யோசிக்கிறேன், என்னையே நான் சரி செய்து கொள்ள முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? உங்களையே நீங்க சரி செய்ய முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? உங்களையே நீங்க சரி செய்து கொள்ள முடியாது. இந்த உலகத்துல உங்களுக்கு உங்களையே நீங்க சரி செய்து கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு அப்படி யாருக்குமே பாக்கியம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் நினைச்சா குடிப்பேன், நினைச்சா குடிப்பேன், நினைக்கலாம் குடிக்க மாட்டேன். சில சொல்லுவாங்க, நான் கரெக்ட், எனக்கு தெரியும் பிரதர், அப்படி தங்களுக்கு தாங்களே நீதிமானாக இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி இருக்காத. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதுக்கு மாறாக நம்ம எப்படி இருக்கணுமா? நீங்க இன்னைக்கு வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை, தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் சாகப் போவதில்லை என்று அந்த தூய ஆவியின் தூண்டுதலால் கோயிலுக்கு வந்தார். கை தட்டுங்க பாப்போம். தூய ஆவியோட தூண்டுதலோட கோயிலுக்கு வந்தார். இன்னைக்கு நீங்க எல்லாம் தூய ஆவியோட தூண்டுதலால தான் வந்திருக்கிறீர்கள், நான் விசுவசிக்கிறேன். ஏன்னா உங்க வாழ்க்கையில கடவுளுடைய ஆவியானவர் செயல்படுவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சிமியோன் மீது ஆவியானவர் இருந்தார். சிமியோனை ஆவியானவர் இயக்கினார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள் செயல்படுவாராக. ரெண்டு கைகளை உயர்த்துவோம். எல்லாரும் கைகளை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். தூய ஆவியின் தூண்டுதலால் சிமியோன் தேவாலயத்துக்கு போனார். ஆவியானவரே என்னை நீர் இயக்குவீராக. ஆவியானவரே என்னை நீர் ஆளுகை செய்வீராக. ஆவியானவரே என்னை நீர் தேவனுக்கு உகந்த சாட்சியாய் மாற்றுவீராக. நல்ல குரலை உயர்த்தி வாய் திறந்து ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை வழி நடத்தும். ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் முகத்தை பாருங்க, முகத்தை பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் உங்களுக்குள் செயல்பட ஆரம்பித்து விட்டால் நீங்க இருளுக்குள்ள இருப்பீங்களா? இல்ல. சோர்ந்து போய் இருப்பீங்களா? இல்ல. பலவீனமா இருப்பீங்களா? இல்ல. நோய் நோக்கோட இருப்பீங்களா? இல்ல. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு புதிய மாற்றம். கை தட்டுங்க பாப்போம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த 3 நாள்ல என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்? ஆமென். 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 பரிசுத்த ஆவிக்கானவருக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க. ஆவியானவர் உங்களை நிரப்பணும் ஒப்பு கொடுக்குறீங்க.
நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆமென். 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 ஹalleluya. 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 praise the lord. praise the lord. ஹalleluya. ஹalleluya. இப்ப ஆவியானவர் வழி நடத்துவார். praise the lord. praise the lord. முதலாவது ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். எதற்கு? எடுத்து வாசிங்க. மார்க் நற்செய்தி முதல் அதிகாரம் 12வது வசனம். மார்க் 1:12. உடனே தூய ஆவியால் அவர் பாலை நிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்திற்கு வழி நடத்தப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் அவ்வளவுதான். இயேசு திருமுழுக்கு பெற்றார். ஆமென். ஆமென். வானம் திறந்தது, வெண்புறா இறங்கி வந்தது. ஆண்டவரின் ஆவியானவர் அவருக்குள் இறங்கி வந்த பொழுது வானம் திறந்து ஒரு சப்தம் கேட்டுச்சு. பிதா பேசினாரு, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடத்தில் நான் பூரிப்படைகிறேன். அப்பா பிதா பேசிட்டாரு, ஆவியானவர் வந்துட்டாரு. இப்ப இயேசு பரிசுத்த ஆவியை பெற்றார். இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவி பெற்ற உடனே நல்லா கவனிக்கணும். ஆவியானவர் பெற்ற உடனே ஆவியானவர் பெற்றீர்களா அப்படிங்கிறத கேட்கணும். சில பேர் நினச்சிக்கிட்டாங்க பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. என்ன நினைக்கிறாங்கன்னா உலக பிரகாரமான சில காரியங்களை மட்டும் நினைக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்நிய பாஷை பேசுகிறோம், பரவசமா ஜெபம் பண்றோம், இதெல்லாம் வேணும். ஆனா இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் தொடக்கம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வானம் திறந்துச்சா? சொல்லுங்க. இயேசுவுக்கு திறந்துச்சா? திறந்துச்சு. வெண்புறா வந்துச்சா? வந்துச்சு. வானம் திறந்து சத்தம் கேட்டுச்சா? கேட்டுச்சு. எவ்வளவு நேரம்? சொல்லுங்க, எவ்வளவு நேரம்? சில நிமிடங்கள். இதுலயே நின்ற கூடாது. பிரதர், கண்ணை மூடினா ஆவியானவர் வந்தார். எப்படிமா? புறா இறங்குச்சு பிரதர், நல்லதுமா. அப்படியே நான் மிதக்கிற மாதிரி இருந்துச்சுமா, நல்லதுமா. ஆனா அதுலயே நிக்க கூடாது. அடுத்து ஒரு அனுபவம் இருக்கு. என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பு ஆவியானவர் இயேசுவை பாலை நிலத்துக்கு அழைத்து சென்றார். எங்க கூட்டு போனார்? பாலை நிலத்துக்கு. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. ஆவியானவர் உங்களை அழைத்துட்டு போவார். எங்க அழைச்சிட்டு போவாரு? சொல்லுங்க. இப்பவே முடிவு பண்ணுவீங்களா? இவர் வேணுமா நமக்கு? நான் பிரதரை கூட்டு போறேன். 2 நாள் நற்செய்தி கூட்டம் நடந்துச்சு. அப்போ நான் எனக்கு புதன்கிழமை போக முடியலன்னு நம்ம பிரதரை அனுப்பி விட்டோம். 3 பேர் போன உடனே, இறங்கின உடனே பிரதர் 2 பேர் ஃபோன் அடிச்சிட்டாங்க. பிரதர், உடனே நாங்கள் கிளம்பி வர்றோம். ஏன்? உட்கார்றதுக்கு கூட இடம் தரல. நின்றுகிட்டு இருக்கிறோம். தூசியா இருக்கிற ஒரு ரூமை காமிச்சு, எப்பா இங்க போய் இருந்துக்கோங்க. டாய்லெட்ல தண்ணி வரல, நாங்கள் தான் போய் டாய்லெட்டையே கழுவிட வேண்டியிருக்கு. தப்பு இல்லை. ஆனால் பிரதர், 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். கூட வந்த தம்பி, கீபோர்டு வாசிக்கிற தம்பி சொன்னானா, முதல்ல கிளம்புவோம் நம்ம. ஏன்? சௌரியமா இல்லை. என்ன இல்லை? சௌரியமா இல்லை. சத்தமா சொல்லுங்க. என்ன இல்லை? சௌரியமா இல்லை. நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அங்க சௌரியம் இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க? சௌரியம்னா புரியலையா? வசதி. சரி, வசதி. உங்களுக்கு நீங்க நினைச்ச வசதி இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க? கிளம்பிடுவோம். வாயா, உன் தலையெழுத்து நீ பண்ணிக்கோ, நான் போயிட்டு இவ்வளவுதான். இப்ப ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இயேசுக்குள்ள வந்துட்டாரு. இயேசு புறா வடிவத்தில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை பெற்றதெல்லாம் வானத்தில் பெரிய இடி முழக்கம்லாம் கேட்டுட்டு, எல்லாம் கேட்டுட்டு, எங்கப்பா போறீங்க?
பாலை நிலத்துக்கு அழைத்து செல்லப்பட்டாராம். எங்க போகப்பட்டார்? பாலை நிலத்துக்கு. எதுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டேன், உடனே பரவச பேச்சு கிடைச்சிரும், அந்நிய பாசை கிடைச்சிரும், வரம் கிடைக்கும், அப்படியே தொட்ட உடனே மிராக்கிள், கை நீட்டினா மிராக்கிள். சத்தியமா வேதத்தை நீ எடுத்து வாசிச்சு பாரு. ஆவியானவரை பெற்ற உடனே உனக்கு என்ன இருக்கு தெரியுமா? சோதனைக்குள்ள அவர் உன்னை நடத்துவார். கை தட்டு பாப்போம். எதுக்குள்ள நடத்துவாரு? சோதனைக்குள்ள. சொல்லுங்கம்மா, எதுக்குள்ள நடத்துவாரு? சோதனைக்குள்ள. பக்கத்துல கை குடி சொல்லுங்க. ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டார்னா முதல்ல உனக்கு அடிக்கிற அலாரம் சோதனை வரும். சொல்லுங்க, சோதனை வரும். என்ன வரும்? சோதனை வரும். இப்போ இன்னைக்கு நீங்க ஜபத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு எத்தனை பேர் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்? சோதனை. இங்க இருந்து போகும்போது எப்படி போற? ஆவியானவரே, ஆவியானவரே. அங்க வெளியே ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். வா வரியா? வா வா ஆவியானவரே. அப்படியா வர? வீட்டுக்காரர் பஸ் ஸ்டாண்டில் நிற்காரு. பாலை நிலத்துக்கு இயேசு அழைத்து செல்லப்பட்டார். 40 நாட்கள் அவர் இரவும் பகலும் பிதாவோடு ஜெபித்தார். இப்ப பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் தயவு செய்து வேதாகமத்தை திருப்பிக்கணும். 4ஆம் அதிகாரத்தில், சாரி, லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அழகை சோதனைகள் அனைத்தையும், அழகையின் சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பைபிள்ல நமக்கு இயேசு சாமிக்கு வந்து சோதனை 3 சோதனை எழுதிருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஒன்னு கல்ல அப்பமாக்கும், 2வது மேல இருந்து கீழே குதியும், 3வது உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் காண்பித்து நீ என்ன கும்பிட்டா உனக்கு எல்லாத்தையும். இந்த 3 சோதனையை நமக்கு புரியும்படியாக பைபிள்ல நமக்கு எழுதியிருக்கு. ஆனா பைபிள் என்ன போட்டிருக்கு? சோதனைகள் எல்லாவற்றினாலும், கொஞ்சம் நஞ்ச சோதனை கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு வந்த சோதனைகள் பைபிள் சொல்லுகிறது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். ஏன்? அவர் இந்த உலகத்தில் சோதனைகள் எல்லாம் தாண்டி வந்தார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்க காதுல இருக்கிற கம்மல், கழுத்தில் கிடக்கிற செயின் உன் கழுத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அது என்ன செய்யப்பட்டது? பலவிதமான சோதனைக்குள்ளது உட்படுத்தப்பட்டது. அதை கொண்டு போய் அதை தீல போட்டு உருக்கி அடிச்சு நெளிச்சு இப்ப மிஷின்ல எல்லாம் விட்டு துண்டு துண்டா, சொல்லுங்க, வெட்டி என்னெல்லாமோ பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு என்ன செய்யுது? கழுத்தை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆவியானவர் வந்தாரு, வானம் தெரிஞ்சது, மோட்சம் தெரிஞ்சதுன்ட்டு போயிடாத. ஆவியானவர் உன்னை வழி நடத்துவார். எதுல வழி நடத்துவார்? சோதனைக்கு இடையில் உன்னை வழி நடத்துவார். எல்லாவித சோதனையும் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த சோதனையை ஜெயிக்க தேவ ஆவி உனக்குள் இருப்பார் என்றால் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் இதை சிந்திக்கிறதே இல்லை. ஆவியானவர்னா ஏதோ வரம், அருள், ஆசீர், கனி, அது இது ரெண்டோட முடிச்சிருது இல்லை. பாலைவனத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஆவியானவர் அழைத்துட்டு போய் அங்கே சாத்தானால் அவர் என்ன செய்யப்பட்டாராம்? சோதிக்கப்படுகிறார். அதனாலதான் அந்த வசனத்தை மட்டும் நான் படிக்கிறேன், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும்.
அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு. எத்தனை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு. 1 டெஸ்ட், 2 டெஸ்ட், 3 டெஸ்ட் இல்ல. எத்தனை டெஸ்ட்? ஆல் டெஸ்ட். எல்லா சோதனையும் அவருக்கு இருந்துச்சு. சாதாரணமாக இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி 3 சோதனை இருக்கு. மரிய வால்டோட்டா அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷிக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார். அந்த காட்சியில் அந்த மாதாவும் ஆண்டவரும் அவளோடு பேசுகிறாங்க. அப்போ சாத்தான் சோதிச்ச அந்த இடத்த பார்க்கும்போது, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் சோதிக்கப்படுறோம் பார்த்தீங்களா? என்னெல்லாம் சோதனை வருதோ இதை விட அவருக்கு அதிகமான சோதனைகள் வந்திருக்கு. அவருக்கு பாடுகளை முதற்கொண்டு காமிச்சு, இப்படிப்பட்டவர்களுக்காக நீ பாடுபட போற, ஜாலியா இருப்பா, உலக அழகி, செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம் அவருக்கு காண்பிக்கப்பட்டது. ஆனால் இவை எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். எப்போ சொல்லுங்க? எப்போ? தேவ ஆவியானவர் துணையோடு. கை தட்டுங்க பாப்போம். ஆவியானவர் இல்லைன்னா உங்களால் இந்த உலகத்தில் பாவத்தை ஜெயிக்க முடியாது. நிறைய கிறிஸ்தவங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, வேத வசனத்துக்குள்ள வந்த பிள்ளைங்க ஏன் விழுந்து போறீங்க தெரியுமா? கடவுளுடைய ஆவி இல்லாம சுய இச்சையிலேயே உங்களை நீங்க கட்டி எழுப்பலாம் நினைக்கிறீங்க. நீங்க பாடுறதுக்கு வந்தது முக்கியம் இல்லை, உங்க ஆத்மாவை காப்பாத்திக்கணும். நீங்க வசனம் வாசிக்க முன்னால மைக்கில் உட்கார்ந்துருக்கிறது முக்கியம் இல்லை, உங்க ஆத்மாவை நீங்க காப்பாத்திக்கணும். நீங்க ஊழியத்துக்கு வந்தது முக்கியம் இல்லை, எதை காப்பாத்திக்கணும்? உங்க ஆத்மாவை நீங்க காப்பாத்திக்கணும். நான் பிரசங்கம் பண்றது பெரிய விஷயம் இல்லை, என் ஆத்மாவை காப்பாத்தினா, பாவத்திலிருந்து இந்த ஆத்மா ரட்சிக்கப்படனா, இங்கே ஜீவ ஆத்மாவாக தேவ ஆவியானவர் செயல்பட வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். இயேசு எல்லா சோதனையும் ஜெயித்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அடுத்து வசனம். இந்த சோதனைக்கு அப்புறம் என்ன இருக்கு தெரியுமா? 14வது வசனம் சொல்லுது, இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சோதனை முடிஞ்ச உடனே என்ன கிடைச்சது? சரி சொல்லுங்கப்பா, சோதனை முடிஞ்ச உடனே என்ன கிடைச்சது? வல்லமை, தூய ஆவியானுடைய வல்லமை. நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் பாலை நிலத்துக்கு இயேசுவை நடத்திட்டு போனாரு. நடத்திட்டு போனா அங்க அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டாரு. சோதனையை ஆண்டவர் ஜெயித்து சாத்தான அப்பாலை போன்னு விரட்டினாரு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தூய ஆவி உனக்குள் செயலாற்றும் பொழுது பாவத்தை விரட்டுவ. விரட்டுவியா? சாத்தான விரட்டுவியா? நமக்கு ஒரு சீரியல் பார்க்காம தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு அம்மா சொன்னது, எல்லாம் ஜபக்கூட்டத்துக்கு போறேன், எப்படியும் பிரதர் லேட்டாக தான் முடிப்பாரு, அந்த பென் டிரைவ்ல சீரியலை பதிஞ்சு வச்சிடல, சீரியலை பதிஞ்சு வச்சிரு. ஏன் பார்க்கணும்? கடவுளுடைய ஆவி உனக்குள்ள செயல்பட்டா சாத்தான் என்ன செய்வேன்? விரட்டுவ, பாவத்தை விரட்டுவ. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரின் ஆவியானவர் என்னோடு இருந்து என் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சோதனைகளிலிருந்தும் என்னை விடுவிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க, நம்புறீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்க எந்தெந்த பாவத்தில் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும். சில பேர் இச்சையில கிடக்குறீங்க, சில பேர் தேவையில்லாத பலவிதமான உலக கவலையில கிடக்குறீங்க, சில பேர் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலையும்
இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களும் உலகத்தினுடைய கவர்ச்சிகளிலும் மூழ்கி கிடக்குறீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இதிலிருந்து விடுதலை வேணும்னா அங்கே ஆண்டவருடைய ஆவியானவர் வேண்டும். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் இல்லாம நம்மளால ஜெயம் எடுக்க முடியாது. சொல்லுங்க, ஆவியானவர் இல்லாம ஜெயம் எடுக்க முடியாது. சோதனைகள் வரும் பொழுது நீங்க ஜெயிக்கணும்னா அங்க யார் இருக்கணும்? ஆவியானவர் இருக்கணும். ஆனா நீங்க இன்னொரு மனுஷனை உங்களுக்கு காமிக்கிற நீதி தலைவர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம். சிம்சோன், கடவுளுடைய ஆவி அவன் மேல் இருந்தது. கடவுளுடைய ஆவி இறங்கி வர அவன் சிங்கத்தை கிழித்து போட்டான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோன் எதை கிழிச்சான்? உயிரோடு இருக்கிற சிங்கத்தை கிழிச்சு போட்டான். ஆனா பைபிள்ல இருக்கு, நீ வாசிக்கிறீங்களா? படிங்க. என்னப்பா? சரி. நீதி தலைவர், நீதி தலைவர் 14ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம் எடுத்துக்கோ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. 6வது வசனம். ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவன் மீது இறங்கியது. ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல சிங்கக்குட்டியை அவன் வெறுங்கையால் கிழித்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாருடைய ஆவி உள்ளே வந்தது? ஆண்டவரின் ஆவி வந்த உடனே யாருக்கு? சிம்சோன் சிங்கக்குட்டியை ஆட்டை கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போட்டான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரின் ஆவி இருந்தார். கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சாத்தான் வரும் பொழுது அதை கிழிச்சு எரிஞ்சிடலாம். ஆனா இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கடவுளுடைய ஆவி இயக்கப்படுதா அப்படிங்கிறதுக்கு. இப்ப அதே சிம்சோன் வர்றான். திரும்ப வந்த பொழுது பைபிள் சொல்லுகிறது, 8ஆம் வசனம் பாருங்க. சில நாள் கழித்து அவன் வந்தான், சிங்கத்தின் பிணத்தை கண்டான். சிங்கத்தின் பிணத்தில் தேன்கூடு தேனும் காணப்பட்டது. அதை எடுத்து அருந்தி கொண்டு தொடர்ந்து தந்தையிடம் போய் கொடுத்தான். சிங்கத்தின் பிணத்திலிருந்து தேனடையை எடுத்ததாக சொல்லவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உயிரோடு இருக்கிற சிங்கத்தை அவன் என்ன செஞ்சான்? ஜெயிச்சிட்டான். ஆனா செத்த சிங்கத்தால அவன் என்ன ஆயிட்டான்? நாசமா போனான். புரியலையா? உயிரோடு இருக்கிற சிங்கத்தை அவன் கடவுளுடைய ஆவி அவனை வழி நடத்துறவன ஆட்டை கிழிக்கிற மாதிரி கிழிச்சான். ஆனா இவன் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன்? கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். சவத்தை தொடக்கூடாது, பிணங்கள் அருகே தீட்டானதை தொடக்கூடாது. ஆனா இவன் என்ன பண்ணா? நீ யோசிச்சு பாருங்களேன், தேன் போய் எங்க இருக்கு? தேன் எங்கம்மா இருக்கு? பிணத்துக்குள்ள இருக்கு. சிங்கத்தினுடைய எலும்பு கூட்டுக்குள்ள என்ன இருக்கு? தேன் கூடு. கர்ச்சிக்கிற சிங்கத்தை பார்த்தா பயம் இருக்கும். பயம் இருக்குமா? சொல்லுங்க. இருக்கும். பயம் இருக்குமா இல்லையா? இருக்கும். ஆனா செத்த சிங்கத்தை பார்த்தா பயம் இல்லை. சொல்லுங்க. இருக்காது. இருக்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்ச்சிக்கிற சிங்கத்தை பார்த்து ஓடுற, ஆனா செத்த சிங்கத்தால தான் பாவத்துல விழுற. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. நீ செத்த சிங்கங்கள் உன்னை சுத்தி இருக்கு. பாவம் உன்னை பாவமும் பாவ வழிமுறைகளும் உன்னை நெருக்கும் போது நீ பாருங்க, சிங்கத்து பக்கம் சிங்கத்தை ரெண்டா கிழிக்கும் போது அவனுக்குள்ள யார் இருந்தா? கடவுளுடைய ஆவி. ஆனா செத்த ஒரு சிங்கத்தை நோக்கி போகும்போது அவனுக்குள்ள கடவுளுடைய ஆவி இருந்ததா? இல்ல. இருந்ததா? இல்ல. இல்ல. நீங்க எல்லாம் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்க ஒரு பாவத்தை நீங்க பாவத்துல விழுந்ததனுடைய காரணம் என்ன தெரியுமா? கடவுளுடைய ஆவியானவருக்கு நீ இடம் கொடுக்கல. என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும்,
கற்றுத்தாரும் ஆவியானவரே. என் முன்னால ஒருத்தர் பேசுறாங்களா? ஆவியானவரே நீங்க என்ன வழி நடத்துங்க. பிரதர் வாங்க, ஆவியானவரே என்ன வழி நடத்துங்க. தீமையில விழாதபடி, சிக்கல்ல விழாதபடி, பாவத்தில் விழாதபடி, அநீதியான உறவுகளில் விழாதபடி அவர் உன்னை காப்பாற்றுவார். சிம்சோனே சோதனையை ஜெயிச்சியா? சோதனையை ஜெயிச்சானா? ஜெயிச்சானா? செத்தான். சோதனை ஜெயிக்கல, செத்து போனான். பரிதாபமா வாழ்க்கையை முடிச்சான். இன்னைக்கு ஆவியானவர் உனக்குள் இருப்பார் என்றால் பாவத்தை, சோதனைகளை நீ ஜெயித்து கடவுளின் வல்லமையுள்ள சாட்சியாய் நீ எழுந்து பிரகாசிப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் எதற்கு வேணும்? அவர் என்னை சோதனைகளின் மத்தியில் நடத்தும் பொழுதும் நான் தோற்று போகாமல் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவேன். ஆமென். 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 எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். ஒரே ஒரு காரியம்தான், இந்த ஒரு காரியத்தை நீங்க சிந்திங்க. ஆண்டவரின் ஆவியானவர் இயேசுவை பாலைவனத்துக்கு அழைத்து சென்றார். பாலைவனத்தில் இயேசு சோதிக்கப்பட்டார், சாத்தானால் சோதிக்கப்பட்டார். ஆனா சாத்தானை அவர் ஜெயித்தார். ஏன்? கடவுளின் ஆவி இயக்கும் பொழுது பாவத்தை நீங்கள் மிதித்து போடுவீர்கள். பாவத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விரட்டி தேவனுக்கு உகந்த சாட்சியாய் மாறுவீர்கள். ஆமென். கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்னால் விட முடியாத இந்த பாவங்களை, பாவ எண்ணங்களை நான் செய்து கொண்டிருக்கிற யாருக்கும் தெரியாத ரகசிய பாவங்கள் சிந்தனையிலே, வார்த்தையிலே, செயலிலே, பார்வையிலே, என்னுடைய உடல் இச்சையிலே, எங்கெல்லாம் பாவத்தினுடைய வெளிப்பாடுகள் செயல்படுகிறதோ அவை அனைத்திலிருந்தும் என்னை விடுவிக்க பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள் வாரும், என்னை இயக்கும், என்னை அபிஷேகம் செய்யும். கைகளை உயர்த்தி ஒப்புக்கொடுப்போம். நல்ல வாய் திறந்து எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. அக்கினியே, தேவ அக்கினியே, என்னை நிரப்பும் அப்பா, இன்று என்னை நிரப்பும் அப்பா. பாடுவோம். அக்கினியே, தேவ அக்கினியே, என்னை நிரப்பும் அப்பா. கைகளை பாடுவோம். என்னை நிரப்பும் அப்பா. அக்கினியே, தேவ அக்கினியே, என்னை நிரப்பும் அப்பா, என்னை நிரப்பும்